இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் வேண்டாம், இப்போ நமக்கு நேரம் சரியில்லை, இதை பண்ண வேண்டாம்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். இனி அந்த பயம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய சனினாலும் 5ஆம் இடம் வலுவாக இருக்குது இல்லையா, ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு வந்துடும். நம்ம படிச்சிடணும், முன்னேறிடணும், இவங்கெல்லாம் மார்க் எடுக்கிறாங்க, நம்ம மார்க் எடுக்கலைன்னா எப்படி, நம்ம அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், அதெல்லாம் வந்து 5ல் உள்ள குரு வந்து யோசிக்க வைப்பார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் மீன ராசிக்காரங்களை பார்ட்னர்ஸ் புரிஞ்சுப்பாங்க. ஸோ எல்லாமே நான் செய்கிறேன், எல்லா அன்பையும் நான் காட்டுறேன், யாருக்கு வந்து இவங்க மேலே அன்பே இல்லையோ அவங்கள தங்க நகைகளை வீட்டுக்கு மீட்டு எடுத்துட்டு வருவாங்க. பீரோவில் அந்த நகையெல்லாம் வச்சுட்டு சந்தோஷப்படுவாங்க, வார்ட்ரோப்பில் வச்சுட்டு சந்தோஷப்படுவாங்க, போட்டு பார்த்து சந்தோஷப்படுவாங்க, எத்தனை வருஷம் ஆச்சு என் நகையை பார்த்து கண்ணாலன்னு அந்த மாதிரி ஆனந்தப்படக்கூடிய ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. இல்லை ஊர் தலைவராகிறது, பஞ்சாயத்து தலைவராகிறது, இந்த மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னுடைய பொலிட்டிக்கல் கரியரை வந்து நான் பர்சியூ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக அதற்கான பிராப்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு நல்ல விஷயம். மீனராசி அன்பர்கள் வந்து வேகமாக ஓடி ஒரு பஸ் ஏறுறது, படிக்கட்டில் வேகமாக நடந்து இறங்கி வர்றது, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கால் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மீன ராசி அன்பர்களுக்கு சனிங்கிறவர் ஜென்ம சனியாக இருக்கிறாரு இல்லையா, நிறைய பயம், கஷ்டம், குழப்பம்லாம் இருந்தது. உண்மையாக ரியலிஸ்டிக்காக ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, ஜென்ம சனி நடக்கிறதுனால தான் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்மளே நிறைய விஷயங்கள்ல ஆறுதல் படுத்திட்டு இருந்தோம். ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் வேண்டாம், இப்போ நமக்கு நேரம் சரியில்லை, இதை பண்ண வேண்டாம்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். இனி அந்த பயம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய சனினாலும் வக்ரமாகிறாரு, குரு பார்வையும் சனிக்கு விழுது. குரு பார்வைங்கிறத விட மீனத்துக்கு வந்து ராசிநாதனே குரு. மித்த ராசிகளுக்கெல்லாம் சனி மேலே குரு பார்வை விழுறதுக்கும் மீன ராசிக்கு சனி மேலே குரு பார்வை விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற ஒரு கிரகத்தை உங்கள் வீட்டிலே வச்சு லாக் பண்ணி அவர் கண் பார்வையிலையும் வச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு சனியை வந்து குரு லாக் பண்ணிடுவார், எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை செய்ய போறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குருங்கிறவர் உங்களுக்கு அம்மா மாதிரி. ஸோ தன்னுடைய பிள்ளைய ஒருத்தர் டார்ச்சர் பண்ணா, அந்த டார்ச்சர் பண்ற ஒரு பர்சன் அம்மாவுடைய கஸ்டடியில் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் சனி இப்போ குருட்ட மாட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ சனியால் என்ன சேட்டையும் உங்களுக்கு வந்து பெருசாக காட்ட முடியாது. நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரத்துக்கு அப்புறம் மீனத்துக்கு ஏற்பட இருக்கு. குறிப்பாக தொழிலில் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிப்பாங்க. பிஸ்னஸ் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து பூம் ஆகவே இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் பிஸ்னஸ் பூம் ஆகிறது, வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம்ங்கிறது கிடைக்கிறது, திருமண வாழ்க்கையுமே செட்டில் ஆகிறது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு. மேம் இந்த காலகட்டத்தில் மீனராசி படிக்கிற பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? 5ஆம் இடம் வலுவாக இருக்குது இல்லையா, ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு வந்துடும். நம்ம படிச்சிடணும், முன்னேறிடணும், இவங்கெல்லாம் மார்க் எடுக்கிறாங்க, நம்ம மார்க் எடுக்கலைன்னா எப்படி, நம்ம அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், அதெல்லாம் வந்து 5ல் உள்ள குரு வந்து யோசிக்க வைப்பார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது சுய கௌரவம், சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ரெண்டையுமே குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த சுய கௌரவமும் சுய ஒழுக்கமும் எல்லாத்துக்குமே வேணும். அது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கும்போது அவங்க எதில் அதை காட்டுவாங்க, படிப்பில் தான் காட்டுவாங்க அஃப்கோர்ஸ். அப்போ நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க, நல்ல ஸ்கோர்ஸ் இருக்கும், பெற்றவங்க வந்து இந்த பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, நினச்ச காலேஜில் சீட் கிடைக்கிறது, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ஜெயிக்கிறது, ஒரு கம்ப்ளீட் பண்ணி ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறது, கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மீனராசி மாணவர்களுக்கு அவங்கவுங்க தகுதிக்கும் வயசுக்கும் ஏற்ப நடக்கும். இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் மீன ராசிக்காரங்களை பார்ட்னர்ஸ் புரிஞ்சுப்பாங்க. ஸோ எல்லாமே நான் செய்கிறேன், எல்லா அன்பையும் நான் காட்டுறேன், யாருக்கு வந்து இவங்க மேலே அன்பே இல்லையோ அவங்கள பெருசாக நினைக்கிறாங்க, அன்பு காட்டுற என்ன வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான நபராக நான் இருந்தாலும் என்னை உதாசீனப்படுத்துகிறாங்களேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப வைத்தறிச்சல் படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம், அந்த முக்கியமான இடத்துல இருந்துட்டு நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம சரிவர செய்கிறோம், ஒரு ஒய்ஃபாவோ ஹஸ்பண்டாவோ. ஆனாலும் பார்ட்னர்ட்ட இருந்து நமக்கு கிரெடிட் இல்லை, சும்மா போகிற யாருக்கோ ஒரு கிரெடிட் கிடைக்குதுன்னா அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அந்த ஒரு ஆதங்கம்ங்கிறது மீனராசிக்கு
அதிகமா இருக்கும். அது மாறப்போகுது. ஸோ கணவனோ மனைவியோ உங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க சொல்ற பேச்ச கேட்க ஆரம்பிப்பாங்க. "நீ சொன்ன இப்ப சரியா இருக்கு. நீ சொன்னத நான் அப்பவே கேட்டுருக்கணும்னு" ஹஸ்பண்ட் உங்ககிட்ட வந்து புலம்புவாரு. இல்ல ஒய்ஃப் புலம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க மேல ஒரு நல் மதிப்பு அப்படிங்கிறது பார்ட்னருக்கு வரும். திருமண வாழ்க்கை சுமூகமாவே போகும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு காதலா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, 2மே நல்லபடியா நடக்கிறதுக்கான ஒரு யோகம் மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமா சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு. கண்டிப்பா. இந்த காலகட்டத்துல மீன ராசிக்காரங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? கடன் சுமை குறையுமா? சொத்து சுகம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். போட்ட இடங்கள்ல இருந்தெல்லாம் பணம் வர்றது, காசு வாங்கினவங்கலாம் திருப்பி கொடுக்கறது, கடன்களை இவங்க அடைக்கிறது, தங்க நகைகளை வீட்டுக்கு மீட்டு எடுத்துட்டு வருவாங்க. பீரோல அந்த நகையெல்லாம் வச்சுட்டு சந்தோஷப்படுவாங்க. வார்ட்ரோப்ல வச்சுட்டு சந்தோஷப்படுவாங்க. போட்டு பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு என் நகையை பார்த்து கண்ணாலன்னு. அந்த மாதிரி ஆனந்தப்படக்கூடிய ஒரு பிராப்தம்லாம் இருக்கு. நிறைய பேர் வந்து வீடு வாசல் சொத்து சுகம்னு போகக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு. கொஞ்சம் லோன் போக வேண்டியதான் வரும். 6ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால கடன் அமைப்புகள்ல தான் சொத்து வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருந்தாலும் கண்டிப்பா சொத்து சுகம் சேரும். பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது சர்வ நிச்சயமா மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஆன் தி வே அப்படின்னா அது என்ன விஷயம்? மீனராசி அன்பர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னா ஒரு தலைமை பதவி கிடைக்கும். இப்போ ஒரு தெருவா இருக்கிறீங்க, ஒரு ரெசிடென்சில இருக்கிறீங்கன்னா அந்த ரெசிடென்சிக்கு நீங்க பிரசிடென்ட் ஆகிறது, இல்ல ஏதாவது எலெக்ஷன்ஸ்ல அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, ஏதாவது ஒரு கட்சியில சேரலாமான்னா இந்த காலகட்டத்துல சேர்ந்தீங்கன்னா பின்னால உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு. லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. இல்ல ஊர் தலைவராகிறது, பஞ்சாயத்து தலைவராகிறது, இந்த மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னுடைய பொலிட்டிக்கல் கரியரை வந்து நான் பர்சியூ பண்ணணும்னு நீங்க நினைக்கும்போது கண்டிப்பா அதற்கான பிராப்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு நல்ல விஷயம். உங்களை யாருன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வெளியில கொண்டு வர முடியும். ஒரு தலைமை பதவி பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை இந்த சனி வக்ர பயிற்சி பெற்று தருது. இந்த காலகட்டத்துல மீன ராசிக்காரங்களுக்கு இதுலலாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லணும்னா அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? மீனராசி அன்பர்கள் வந்து வேகமா ஓடி ஒரு பஸ் ஏறுறது, படிக்கட்டுல வேகமா நடந்து இறங்கி வர்றது, இதுலலாம் கவனமா இருக்கணும். ஏன்னா கால் பிசகுறது, லைட்டா ஃப்ராக்சர் ஆகுறது, வழுகி கீழே விழுறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் தான் இது. கால் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கொஞ்சம் அடிபடும். அதுல கவனமா இருந்துக்கணும். ஹெல்மெட் இல்லாம வண்டியை வெளியில எடுக்காதீங்க. ஆரோக்கியத்திலயுமே ரொம்ப கவனமா இருந்துக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்டொமக் அசிடிட்டி, ப்ளோட்டிங், வயிறு உப்புசமாவே இருக்குதுங்கிற ஒரு தொல்லை 40 வயசுக்கு மேற்பட்ட மீனராசி அன்பர்களா இருக்கிறீங்கன்னா கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்கள் தைராய்டு, பிசிஓஎஸ், பிசிஓடில கவனமா இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்க இந்த சனியினுடைய தன்மையையும் தாக்கத்தையும் குறைத்துக் கொள்வதற்காக செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? மீன ராசி அன்பர்கள் இந்த சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையணும். இன்னும் நாங்க நல்லா இருக்கணும். சனி வக்ர பயிற்சி நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்க இன்னமும் நல்லா இருக்கணும். என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்? வாயில்லா செல்ல பிராணிகளுக்கு, செல்ல பிராணிகள் இல்லைனாலும் பறவைகளுக்கு ஏதாவது உணவு குடுத்துக்கிட்டே வர்றது நல்லது. இப்போ வீட்டிலேயே நிறைய பேர் வந்து மொட்டை மாடியில குட்டி குட்டி செட்டப்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. ஃபீட் பண்றதுக்கு பறவைகளுக்கு. அதே மாதிரி குட்டி தண்ணி தொட்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க வீட்லயும் நீங்க செஞ்சு பறவைகளுக்கு உணவு தண்ணியெல்லாம் ரெகுலரா கொடுத்துக்கிட்டே வரீங்கன்னா, அது பெரிய ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்குது, அங்க யானைகள் இருக்குதுன்னா, யானைகளுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு ஆசீர்வாதம். யானைகள் நல்ல ஒரு மைண்ட் செட்ல இருக்குதாங்கிறத பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்றது நல்லது. யானை கூட நின்னு செல்ஃபி எடுக்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இந்த விஷயங்களெல்லாம் நீங்க பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் வரும். மீன ராசிக்காரங்க தவறாம இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா அது எந்த கோயில்? மீன ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும். போயிட்டு வரும் பட்சத்துல நல்ல மாற்றங்கள் நடக்கும். சென்னையில பல்லாவரம் பக்கத்துல பொலிச்சலூர் அகத்தீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. இது வந்து சனி ஸ்தலம். ஸோ இந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையிலயும் சரி, பொருளாதாரத்திலயும் சரி நடக்கிறத கண்கூடா பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு ஒரு சனிக்கிழமை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்க பேர்ல அர்ச்சனை வச்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விஷயம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரங்களுக்கும் சனி வக்ர பயிற்சிக்கான பலன்கள் என்ன, எது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும், எதுல நீங்க கவனமா இருக்கணும், வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம், போக வேண்டிய கோயில்னு பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவ்யா. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.